சேலம் மாவட்டம் எடப்பாடி புதுப்பாளையம் அருகே சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் எடப்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட கொங்கனாபுரத்தில் இருந்து புதுப்பாளையம் சமுத்திரம், கோணசமுத்திரம், வேம்பநேரி செல்லும் பிரதான தார் சாலையில் பாலத்தின் மீது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பொதுமக்கள் தண்ணீரில் கடந்து செல்லாத வகையில் போலீசார் கயிறு கட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் சுற்றிச் செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சரபங்கா நதி ஏற்காட்டிலேருந்து அடிவாரத்துலேருந்து வருதுங்க. தண்ணி ஃபுல்லாக நேற்று மழை பெய்யறதுனால ஏகப்பட்ட பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நல்ல பேருக்குங்க. இந்த வழித்தடம் புதுப்பாளையம், கோணசமுத்திரம், சமுத்திரம், வேம்பநேரி, பனிக்கனூர், ஜலகண்டாபுரம், மேச்சேரி இதெல்லாம் மெயின் ரோடு. இதுதான் மெயின் ரோடுங்க. இந்த ஷார்ட்கட் மெயின் ரோடுங்க. பனிக்கனூர், சங்ககிரி, ஈரோடு இது மெயின் ரோடுங்க. இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது உடனடியாக இந்த பாலத்தை புதுப்பிச்சு கொடுக்குமாறு அரசை நான் கேட்டுக்கொள்கிறேங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் குடோனை வெள்ளம் சூழ்ந்ததால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் விநியோகத்திற்காக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கி சேதமானது. இதனால் முன்பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனிடையே காமலாபுரம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய மூதாட்டியை உடைமையோடு மீட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் அவரை சேலத்தில் உள்ள மகளிடம் ஒப்படைத்தனர். Hare